சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலில் இருக்க எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் இருக்க. நீங்கள் எப்போது இமேஜின் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் ஒரு வேலையை செய்யலைன்னு உட்காருவீங்க, ஒரு புக்ஸ் படிக்க உட்காருவீங்க, உட்காந்த உடனே இன்னைக்கு எப்படியாவது இந்த புக் படிக்கணும், இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உட்கார்ந்த உடனே சீக்கிரம்னா நீங்கள் ப்ரொகாஸ்டினேட் ஆவீங்க. ஒரு 3 to 5 minutes பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் உடனே நீங்கள் ப்ரொகாஸ்டினேட் ஆகிடுவீங்க. நாளைக்கு படிச்சுக்கலாம், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சோஷியல் மீடியாவில் நீங்கள் டைம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் இது எப்பவுமே நடக்குது? தினமும் நம்ம புக்ஸ் படிக்கணும்னு தான் நினைக்கிறோம், ஆனால் நம்மளால முடியல, ஏன்னு அப்படி நினச்சிருக்கீங்களா? இந்த புக்கோட ஆத்தருக்கும் அவருடைய வேலை செய்யறப்ப நிறைய ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணாரு அப்படின்றத வச்சுதான் அவர் இந்த புக்கை எழுதினாரு. சரி வாங்க, அவர் எப்படி அவருடைய ப்ரொகாஸ்டினேஷனை ஓவர் கம் பண்ணி லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆனாரோ அதே லெசன்ஸை நாமளும் ஃபாலோ பண்ணி நாமளும் சக்சஸ்ஃபுல்லா மாறலாம். நம்பர் 1, திங்க் அபவுட் பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். நியூரோ சயின்டிஸ்டான அலெக்ஸ் கோரப் கலிபோர்னியால ஒரு ரிசர்ச் பண்றாரு. அப்படி அவர் என்ன ரிசர்ச் பண்றாரு அப்படின்னா, மனுஷங்க எதனால ப்ரொகாஸ்டினேஷன் ஆகுறாங்க, ப்ரொகாஸ்டினேஷன் ஆகிறதுக்கு அவங்க உடம்புல என்ன கெமிக்கல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அவர் ஒரு ரிசர்ச் பண்ணாரு. அப்படி அவர் ரிசர்ச் பண்றப்ப நம்ம உடம்புல செரோட்டோனின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகிறத அவர் கண்டுபிடிச்சாரு. இந்த செரோட்டோனின் கெமிக்கல் நம்ம உடம்புல அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம ப்ரொடக்டிவா இருக்கணும். இந்த செரோட்டோனின் லெவல் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம லேசியா மாறிடுவோம் அப்படின்னும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இவரை எப்படி அதை சரி செய்யணும்னு மறுபடியும் ரிசர்ச் பண்றப்ப நம்ம லைஃப்ல இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சந்தோஷமான விஷயங்களை நம்ம நினைக்கிறப்ப நம்மளோட செரோட்டோனின் லெவல் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது. அவர் ப்ரொகாஸ்டினேஷன் ஆகுறப்ப அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வெக்கேஷனை வச்சு அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அப்படி அவர் அதை நினைக்கிறப்ப அவர் மறுபடியும் ப்ரொடக்டிவா ஆகிறத அவரே ஃபீல் பண்ணாரு. அவர் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சாரு. நம்ம பிரெயினுக்கு உடனே கிடைக்கிற சின்ன சின்ன ப்ளஷர் எல்லாம் நம்ம கொடுக்கறப்ப அதனாலே நம்ம செரோட்டோனின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு அதுல என்னென்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. எக்ஸசைஸ் பண்றது, சின்னதா ஒரு புக்ஸ் படிக்கிறது, நம்ம மைண்டுக்கு உடனே ப்ளஷர் கிடைக்கிற வேலையை செஞ்சா இந்த செரோட்டோனின் லெவல் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். நீங்களும் ப்ரொகாஸ்டினேஷன் ஆகிறப்ப உங்க பிரெயினுக்கு உடனே கிடைக்கிற ஒரு ப்ளஷரை கொடுத்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகளை நினைச்சாலும் சரி, நீங்க எப்போ ப்ரொகாஸ்டினேஷன் ஆகுறீங்களோ இதை ஃபாலோ பண்ணி உங்க ப்ரொகாஸ்டினேஷனை அவாய்ட் பண்ணி நீங்க ஃபோக்கஸ்டா உங்க வேலையை செய்யலாம். நம்பர் 2, நோ யுவர் டைம். டே ஃபுல்லா என்ன செய்யறேன்னு தெரியாம, எந்தெந்த வேலையை எந்தெந்த நேரத்துல செய்யறோன்னு தெரியாம இப்போ உடனே நம்ம செய்ய போறோம்ட்டு அந்த வேலையை செய்யறப்ப உடனே நம்ம ப்ரொகாஸ்டினேஷன் ஆகும். ஆத்தர் இதுல நமக்கு சொல்ல வர, நீங்க ஒரு மணி நேரமும் என்ன செய்றீங்க அப்படின்றத எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. ஒரு டேவோட எண்டுல உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்க எந்தெந்த இடத்துல ப்ரொகாஸ்டினேஷன் ஆகியிருக்கீங்க அப்படின்னு. அப்படியே நீங்க எந்தெந்த இடத்துல ப்ரொகாஸ்டினேஷன் ஆகிருக்கீங்கன்னு தெரிஞ்சாதான் அதை உங்களால சரி பண்ண முடியும். ப்ரொகாஸ்டினேஷன் எங்க தான் ஆகுது, என்ன வேலையில தான் பண்றோன்னே தெரியாம இருந்தா கடைசி வரைக்கும் அதை நம்மளால சரி பண்ணவே முடியாது. நீங்களும் உங்களோட வேலையை செய்யறப்ப ஒரு மணி நேரமும் நீங்க என்னென்ன வேலையை செய்றீங்க அப்படின்றத ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. அந்த நோட்டை உங்க பக்கத்திலே வச்சுக்கோங்க. இப்படி நீங்க கரெக்டா ஒரு மணி நேரத்துக்கும் நீங்க என்னென்ன வேலை செய்றீங்க அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த செய்யற நேரத்துல எப்போ ப்ரொகாஸ்டினேஷன் ஆகுறீங்க அப்படின்றத உங்களால ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். நம்பர் 3, டேக்கிங் பிரேக்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் தி குவாலிட்டி ஆஃப் யுவர் ஒர்க். நம்மளோட பிரெயின் எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம செய்யறப்ப 30 to 45 minutes மட்டும்தான் நம்ம ப்ரொடக்டிவா இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய ப்ரொடக்டிவ்னஸை இழந்துரும். ஆத்தர் இந்த மாதிரி நம்மளோட ப்ரொடக்டிவ்னஸ் இறங்குறப்ப ஒரு 5 minutes அந்த வேலையை செய்யாம நிறுத்தி நம்ம பிரெயினை கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸா இருக்க சொல்றாரு. இப்படி நம்ம அந்த 5 நிமிஷம் நம்ம பிரெயினுக்கு ரிலாக்ஸேஷன் தரப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அந்த வேலையை செய்யறப்ப நம்மளால ப்ரொடக்டிவாகவும் லேசினஸை அவாய்ட் பண்ணியும் நம்ம அந்த வேலையை ப்ரொடக்டிவா செய்யலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ப்ரொடக்டிவ் லெவலை இன்க்ரீஸ். மொதல் டைம் 30 to 45 minutes செஞ்சுட்டு 5 minutes பிரேக் எடுக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றப்ப 50 minutes வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷம் டேக்கிங் ரெஸ்ட்க 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. மறுபடியும் வேலை ஸ்டார்ட் பண்றப்ப
60 மினிட்ஸ் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் உங்களோட ரெஸ்ட் டைமை எடுத்துக்குங்க. நீங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா செய்யறப்ப உங்களோட ஒர்க்கோட ப்ரொடக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால ஸ்டார்டிங்ல 5 மினிட்ஸ் பிரேக் எடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ப்ரொடக்டிவ் டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, ஆல்வேஸ் பி எ ஸ்டூடெண்ட். ஆத்தர் அவரோட மென்டாரை பார்க்க போறப்ப அவர் மென்டார்கிட்ட எக்ஸ்பென்சிவான காரோ ஒரு பில்லியனரான ஒரு வாழ்க்கையோ எதையுமே அவருடைய மென்டார்கிட்ட பார்க்கல. அவர் மென்டார்கிட்ட அவர் என்ன பார்த்தாரு அப்படின்னா, அவர் ஒரு 100கணக்கான ஆட்களை வச்சு அவர் மெயின்டைன் பண்ணி அவரோட வேலையை அங்க அவர் செஞ்சிட்டு இருக்காரு. இப்படி அவங்க ஆத்தரோட மென்டார் அதை செஞ்சிட்டு இருக்கப்ப ஆத்தர் அவரோட மென்டார் கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, எப்பவுமே ஒரு ஸ்டூடெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆத்தர் எப்பவுமே ஒரு ஸ்டூடெண்ட் ஆனா அது எனக்கு என்னன்னு புரியல, கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு, எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கணும். இந்த வேர்ல்டுல இருக்க எல்லா சக்சஸ்ஃபுல் பர்சனும் ஒரு ஸ்டூடெண்டா தான் இருப்பாங்க. வாரன் பஃபட் இன்னுமே வீக்லியான ஒன் புக் படிச்சுட்டு தான் இருக்காரு. பில் கேட்ஸ் இப்பவுமே அவர் வீக்கெண்ட் ஆனா தனியா ஒரு இடத்துக்கு போய் அவரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவர் ஒரு புக்ஸை படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பாயிண்ட்ல ஆத்தர் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, காலேஜ் முடிஞ்சிருச்சு, ஸ்கூல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட லேர்னிங் பர்பஸ் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல எதையுமே நம்ம லேர்ன் பண்ண தேவையில்ல அப்படின்னு இருக்காம எப்பவுமே ஒருத்தவங்க கிட்ட இருந்து எதையா ஒண்ணு கத்துக்கிட்டே நம்மள இருக்க சொல்றாங்க. நம்ம கூட இருக்கவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் அதை என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படி நம்ம கேட்கறப்பதான் நம்ம தினம் 1% நம்மளை க்ரோ பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களும் எப்பவுமே ஒரு ஸ்டூடெண்டா இருங்க. உங்களை சுத்தி இருக்கவங்கள்ட்ட இருந்து எப்பவுமே எதையாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருங்க. நம்பர் 5, லீவ் எ கம்ஃபர்ட் ஜோன். நாம ப்ரொடக்டிவா இல்லாததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இதுக்கு அவரோட லைஃப்ல நடந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை இங்க நமக்காக ஷேர் பண்றாரு. அவரு 2 பிசினஸ் டிகிரியை முடிச்சாரு. 2010ல அவரோட அப்பா கூட சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த பிசினஸ்க்கு அப்புறம் அந்த பிசினஸை ஒரு ஃப்ரீலான்சிங்கா அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த ஃப்ரீலான்சிங்கை ஸ்டார்ட் பண்ணி அதுல 1.5 வருஷம் அதுல வேலை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் அவருக்கு ஃபெயில் ஆயிடுது. அப்படி அவர் ஃபெயில் ஆகுறப்ப அவரு பிசினஸ் நமக்கு செட் ஆகல, ஒரு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க நம்ம போய் வேலைக்கு சேரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஜாப் போய் கிடைச்சு அங்க வேலை செய்யறாரு. அப்படி அவர் வேலை செய்யறப்ப அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவர் ப்ரொடக்டிவ், டிசிப்ளின், மணி, வெல்த் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எழுத ஸ்டார்ட் பண்ணாரு. எழுதுறதுக்கு 10 வருஷம் அவருக்கு டைம் எடுத்துக்கிச்சான். ஆனா இந்த 10 வருஷமும் அவருக்கு எல்லா விஷயமுமே தெரியாது. அவருக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயத்த வச்சுதான் அவர் புக்ஸை எழுதி அதை ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆத்தர் நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியமா சொல்ல வராங்க. நம்ம ஒரு விஷயத்த பர்ஃபெக்டா பண்ணணும், அந்த டைம் வரட்டும், பர்ஃபெக்ஷனா தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி வெயிட் பண்ணாம அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஃபர்ஸ்ட் செய்யுங்க. போக போக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம க்ரோ ஆகிக்கலாம். பர்ஃபெக்ஷனுக்காக நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்குமே அந்த வேலையை செய்ய முடியாது. உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. கடைசியா இந்த புக்ல இருக்கிறதெல்லாம் ஒரு சம்மரியா பார்க்கணும் அப்படின்னா, நம்பர் 1, திங்க் அபவுட் பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். நீங்க ப்ரொகாஸ்டினேட் ஆகிறப்ப உங்களோட பழைய சக்சஸ்ஃபுல்லான ஆக்ஷன்ஸ் நினைச்சு ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரொகாஸ்டினேஷனை அவாய்ட் பண்ணி உங்களோட வேலையை செய்யுங்க. நம்பர் 2, நவ் யுவர் டைம். டெய்லியும் என்ன வேலை செய்யறேன்னே தெரியாம இருக்காம ஒரு மணி நேரத்துக்கும் உங்களோட வேலையை கால்குலேட் பண்ணி பாருங்க. அந்த ஒரு மணி நேரத்துல என்ன வேலை செய்யறோன்னு சொல்லி நீங்க இப்படி செய்யறப்ப உங்களோட டைம் எந்த இடத்துல ப்ரொகாஸ்டினேஷனால நீங்க அந்த டைமை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. நம்பர் 3, டேக்கிங் பிரேக்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் தி குவாலிட்டி ஆஃப் யுவர் ஒர்க். நீங்க 30 to 45 மினிட்ஸ் ஒர்க் பண்றப்ப ஒரு சின்னதா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. அது உங்களோட ப்ரொடக்டிவை இன்க்ரீஸ் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்க்ரீஸ் பண்றப்ப உங்களோட ப்ரொடக்டிவ் டைமும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். நம்பர் 4, ஆல்வேஸ் பி எ ஸ்டூடெண்ட். ஆத்தர் அவரோட மென்டார் அவர்கிட்ட சொன்ன மாதிரி எப்பவுமே ஒரு விஷயத்த ஒருத்தவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. அததான் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பவுமே நீங்களும் ஒரு ஸ்டூடெண்டா இருங்க. உங்களோட லேர்னிங்கை எப்பவும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்பர் 5,
லீவ் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஆத்தர் எப்படி அவரோட பிஸ்னஸ் ஃபெயில் ஆனாலும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு போய் அங்கே ஜாப் கிடைச்சாலும் எனக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோன் வேணாம், இதை விட்டு நான் வெளியே வந்து எனக்கான ஒரு கரியரை நான் பில்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் புக் எழுத ஸ்டார்ட் பண்ணாரோ, அதே மாதிரி நீங்களும் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்து லைஃப்ல பெருசாக ஏதாவது அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தாண்டி அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுங்க. இதெல்லாம் இந்த புக்கில் இருந்தா படித்து சொல்லியிருக்கேன். இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பை பண்ணி படிங்க. லாஸ்டா தேங்க்ஸ் ஃபார் இன்வெஸ்டிங் யுவர் டைம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. லேசியாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.